அண்மை செய்தி. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காக தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்களின் உரிமையில் நேரடியாக தலையிட்டதால் சிறுபான்மையினர் நலனை கருத்தில் கொண்டே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். விவரங்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட வழக்கின் நிலைப்பாடு சார்ந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்மனுதாரரின் பதிலுக்கு பதிலுரையை தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்திருப்பதாகவும், அந்த பதிலுரையில் சிறுபான்மையின மக்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் அரசியலமைப்புக்கு கேள்விக்குறிக்குள்ளாக்கும் விதமாகவும் இந்த திருத்த சட்டம் இருப்பதாகவும், அடிப்படை உரிமைகள் மேல் கை வைக்கிறது என்ற அபாயத்தை முதன்மையாக கோடிட்டு காட்டியுள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வகுப்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் இருந்தபோது அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. ஆனால் தற்போது புதிய வகுப்பு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்டமாகிவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தின் நிலை என்ன? இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முன்னுதாரணமாக முதன்மை நடவடிக்கைகளில் இறங்கியிருக்க வேண்டாமா என்கிற கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்ப்பதாகவும், இஸ்லாமியர்கள் உரிமையை பறிப்போவதை பார்த்துக் கொண்டு ஏற்க மாட்டோம் என்றும் தொடர்ந்து பேசி வரும் திமுக அரசு செயலளவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதை எப்போது மேற்கொள்ளும் என்ற கேள்வியை விஜய் எழுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.